எல்லாருக்கும் தெரியும். ஆனா எனக்கு அப்போ நான் எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு 15-16 வருஷம் முன்னாடி பத்திரிகை ஒன்று ஆரம்பிச்சாங்க. அப்போனாவும் பாரதி அவங்க அண்ணாவும் அதுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு பறவை வாசிக்க நான் போனேன். அப்புறம் ஞாபகா அப்போ வந்து 300 400 கதை போய் வாசிப்பேன். அப்படி வந்தா அண்ணா கிட்ட காசு வாங்கினேன். என் படத்துலயே அப்போ நான் ஆர்ட் டைரக்டரா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அண்ணா. அவர் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய நாங்கள் பண்ண ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் உதயண்ணா என்னோட எனர்ஜி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அவர் 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 இல்லைன்னா வேலை ஓடாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு தெரியல இபி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வேலையும் செய்வார். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பாரு. திடீர்னு ஆஃபீஸ் போய் வேலை செய்வார். எல்லா வேலையும் பார்ப்பாரு. ஒரு என்னோட எனர்ஜி. அப்புறம் என் ஃப்ரெண்டு மதன், அவன் எனக்கு ஒரு 2 வருஷமா தெரியும். அவனுக்கு நான் ஐ திங்க் என்னோட பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். ரெகனைஸ் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். நான் அவனுக்கு எனர்ஜி பண்ணியிருக்கேன். ஓகே, ஹாப்பிடா, சூப்பர். ரொம்ப எமோஷனாக இருக்கு என்னோட படம். பிகாஸ் வந்து இந்த கதை வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை. இது என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்ச நபர்களுடைய கதை இது. அதனால இந்த படம் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் சக்திவேலன் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன். இந்த படத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அஃபீஷியலா லோகோட எனக்கு அவர் சார் நம்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எனக்கு பெரிய சப்போர்ட், உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கணும். தேங்க்யூ சார். அப்புறம் பாலா தம்பி, 2 வருஷமா பாலாவும் தெரியும். நான் ஒரு ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன். ஒரு 12th படிக்கிற குழந்தைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பாலா கால் பண்ணேன். அப்படிதான் கால் பண்ணேன். அப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாசம் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அந்த 40 days டைம்ல கால் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு 2 வருஷம் கழிச்சு பேசணும். ஆனா இந்த மாதிரி நான் வேணாம் கேள்விப்பட்டேன், சூப்பர்ண்ணா அப்படின்னு பேசும்போது என்ன பண்றேன்னு கேட்டா இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரிடா சொல்றேன், நான் கதை சொல்றேன்னு சொன்னேன். அப்போ பாலா கேட்ட விஷயம் என்னெல்லாம் வச்சு நீ படம் பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் கேட்டாலாம் எனக்கு தெரியாது. நம்ம ஆல்ரெடி பேசினது தானடா அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்க ஸ்டார்ட் ஆன மூவி தான். பாலா பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதான் சொல்லாத விஷயம் 2-3 மட்டும் நான் சொல்லிக்கலாம் பாலா பத்தி. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த மனிதர். அதுதான் முதல்ல. அவனுக்குன்னு எதுவுமே எடுத்துக்க மாட்டான். உண்மை. நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸ்ல, யாரோ கொடுக்குறாங்க செய்யறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவன் சம்பாதிக்கிற காசுல ஐ திங்க் 90% அவன் வந்து எல்லாருக்கும் கூட இருக்கவங்களை பார்த்துப்பான். இன்னும் அவனுக்கு அண்ணா கூட தான் இருக்கான். அவனுக்கு தனியாக வீடெல்லாம் இன்னும் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு பண்றது அவனுக்கு அவன் பண்ணிக்கிறதே இல்லை. பலபட் எனக்கு சிலதெல்லாம் பண்ணிக்கணும். அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். அவனுக்கு இப்போதான் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கினா. ஸோ புது சின்னதாக ஒரு கார் வாங்கினா. பட் உங்களை நான் பெரிய ஹீரோவா பார்க்கணும். பாலாவோட முதல் படத்தோட இயக்குனர் அப்படின்னு எனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கிரேட் ஜாப். இந்த படத்துக்கு என்ன எஃபர்ட் பண்ணணுமோ 50 கிலோல இருந்தா 3-4 மாசத்துல 75 kg 25 kg ஏத்திட்டு வந்து இந்த படத்துல வந்து கேமரா மாட்டினா. நிறைய பேர் கேட்டாங்க, இவங்க வச்சு எப்படி பண்ண போற, ஒல்லியா இருக்காங்க, இப்படி இருக்காங்க. அதுதான் அந்த டீச்சரோட ஐடியாலஜி. எப்படி பண்ணுங்க, கேமரால ஃப்ரேம்ல நல்லா இருக்க மாட்டாங்கன்னு என்கிட்ட பர்சனலா பேசியிருக்காங்க நிறைய பேர். அதை பிரேக் பண்றதுக்கு அவங்களோட எஃபர்ட் தான். எனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹீரோயின் அதை சொன்னாங்களா, நிறைய 50 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. தெர் இஸ் லாட் ஆஃப் ரீசன்ஸ். அவங்களுக்கு அது நியாயமான காரணங்களா இருக்கலாம். அதை நம்ம தவறே சொல்ல முடியாது. பட் இந்த கதையை நம்பி நடிச்ச நமிதாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அர்ச்சனா அம்மா நடத்திட்டீங்கண்ணா. நடிக்கிறதுக்குன்னு ஒரு பிறப்பு பிறந்தா யாருன்னா நான் சொல்லிட்டே எல்லாருக்கிட்டையும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பா. நான் வந்து கொடுத்து வச்சேன். இந்த ஒரு பொறுப்பு தான். அதுல வந்து இதை வச்சு நான் டைரக்ட் பண்றேன். நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அந்த விஷயத்துல. அப்புறம் என்னோட ஃபேவரட் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார். அவரோட படங்கள் பார்த்து தான் நிறைய படங்கள் பார்த்தேன். வழக்கீரன் அது ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் அகஸ்தியா தேட்டர்ல பார்த்தேன். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. ஃபைனல பண்ணாங்க, சின்ன கங்கால பண்ணாங்க, ஒரு சின்ன யூனிட்ல பண்ணாங்கன்னு அப்போ பத்திரிகையில எழுதி படிச்ச ஞாபகம். சார் என்ன படம் அது, அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருந்தா வந்தோம். ஸோ 2 நேஷனல் அவார்டு லெஜெண்ட்ஸ் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய க்ரூ. அதுக்கப்புறம் எடிட்டர் சிவானந்தீஸ்வரன் சார். அவர் வந்து தீரன் அதிகாரம் என்று, அதுக்கப்புறம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி, டெடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஒன்று பண்ணியிருப்பாரு. நான் ஸோ அவர் எப்படி ஆசைப்படுறேன்னா, தீரன் சிவனந்தீஸ்வரன் மாதிரி காந்தி கண்ணாடி அப்படின்னு மாறணும்.
அவர் இந்த படத்துக்கு பயங்கரமான எஃபெக்ட் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவரு இங்க வரல, அது ஒர்க்கு போயிட்டு இருக்கு, ஃபைனல் அவுட்புட்ல இருக்கும், அதனால அண்ணா வர முடியல. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. விவேக் நவீன் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி நான் பேச மாட்டேன், படம் டெஃபினட்டா எல்லாரும் பேசுவீங்கன்னு நம்புறேன். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப ட்ரூத்ஃபுல்லா ஃப்ரம் அவங்க ஹார்ட்ல இருந்து ஒரு ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான வேலை செஞ்சிருக்கோம் இந்த படத்துக்காக. பிகாஸ் வந்து இது என் கனவு படம் அப்படிங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்றதெல்லாம் எங்க நடக்கும்னு தெரியல. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா தேங்க்யூ அண்ணா, நீங்க பெரிய பெரிய கேரக்டர் பண்றீங்க, நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எல்லாரை பத்தியும் சொல்லி நினைக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணிருந்தா மொத்த குழுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் வரல, காஸ்டியூம் டிசைனர் பிரியா அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம், அவங்க நந்தா சார் எல்லாருமே இதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் ஒரு 10 நாள்ல திரைக்கு வரப்போகுது. என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு கொடுத்த விட பெரிய சப்போர்ட் வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் ஆல்சோ சின்சியர் தேங்க்ஸ் டு மை அம்மா அப்பா அண்ட் மை ஒய்ஃப். இந்த 1 இயரா எனக்கு குழந்தை பிறந்து அவங்க கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபேமிலி என் ஒய்ஃப் எல்லாரும் இந்த இடத்துல மிஸ் பண்றேன். லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கொரியோகிராஃபர்ஸ் அப்துல் சார்ல்ஸ் மாஸ்டர், அவங்களும் புல்லட் சாங் இப்போ நம்ம முடிச்சவங்க அந்த சாங் ப்ளே ஆகிடும். அவங்க எனக்கு ஷார்ட் அண்ட் படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அவங்களுடைய ஒர்க்கை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. கொஞ்சம் இவரை பற்றி நான் பேசியாக வேண்டும். அவசரம்னு அழைச்சா ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ்னு அழைச்சா பாலா வருவார். உதவிகள் செய்தே பலர் டிபியில் வந்தார், பல உதவிகள் கேட்டதற்கு ஜிபேயும் தந்தார். சின்ன திரையில் நல்ல பையன், இன்று ஊரே வியக்கும் செல்ல பையன். பலரும் நடிக்க வந்த பின் பேசப்பட்டனர், இவர் நடிக்க வருவதற்கு முன்பே பேசப்பட்டவர். துயரம் வந்தவர்களின் பக்கத்தில் நிற்கும் போது 1,00,000 கண்கள் கலங்குகின்றன, 1 கோடி நெஞ்சங்கள் வாழ்த்துகின்றன. நிஜத்தில் நடிக்க தெரியாத பாலா திரையில் மாபெரும் நடிகனாக வலம் வருவார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அழைக்கிறோம் கதையின் நாயகனாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி பாலா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் எப்பவுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது என்ன ஜாலியாக என்ன பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாரும் எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடிவயத்தில் ஹேண்ட் பாக்ஸ் வச்சு கேட்குற மாதிரி எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ நம்ம போகிறோமா, நம்ம நடிச்சே போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பயம்லாம் பார்க்கும்போது பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுறதே தெரியல. பட் எல்லாரும் நான் முதல்ல சொல்ல நினைக்கிறேன், நாங்கள் இருக்கிற முக்கியமான காரணம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியானவங்க தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்த கரெக்டாக போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக உள்ள விஷயங்கள் தான் எனக்கு கொண்டு நிப்பாடுறது நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அனைவருக்கும் பாவத்துக்கு நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிகள். வார்த்தைகளுக்கு என்ன சொல்றதே தெரியல. உண்மையிலே ப்ரெஸ் மீட்டிங் பிரியாணி என்ன சொல்லலாம், அக்காவை பற்றி நிறைய அப்படிதான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆனால் அவங்கள நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்காவோட ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ளம். ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேண்டுகிட்டு கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினைச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைச்சர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் வந்து பிறந்த வாழ்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால நிற்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலாட்டு காந்தி கண்ணாடி பாலாட்டு முக்கியமான காரணம் அதுதான் நல்லலாம். அவர்தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங் வந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவர்தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையன் வந்து இப்ப நிறைய சொல்றாங்க. இந்த மனித மரணத்துல பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த 50 வச்சு ஒருத்தரை வந்து
நம்ம பார்த்துக்கணும் நல்லா ஆகணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பு என்னென்ன எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றி தமிழோட வார்த்தைன்னு சொல்லலாம். அப்போ அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கணக்கை பண்ணோம். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்து எல்லாருமே வரதான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், படத்தில் வந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஏன் நடிக்கிறோம் என்ன வரணும்னா, அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையாக இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுலாம். ஸோ அது கொஞ்சம் இருக்க தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான், அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அது நிறைய யோசிப்பேன். டைட்டில் நம்ம பேர் இருக்கோம், படத்தில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃபானும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து இந்த படத்தில் கோட ரைட்டராக இருந்தார், நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நம்ம பேசுவோம். அப்போ வந்து ரெண்டாவது பண்ணலாம், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு அப்படி போகிற விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதை நான் அப்படியே வந்து வச்சு வேற ஆரம்பிச்சு பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் பைக்ல வருவேன், நீ மழை நினைச்சு சொல்லி பைக்ல வரல, கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டேன் வரல, எங்க இந்தியாவில் விட்டுறேன் அப்படின்னு போடுறேன் கேப் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து நீங்க ஒரு மாசம் இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து அந்த டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ லைட்டாக மழை இருக்கு, உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன், என்ன பண்ண போறேன் அடுத்து அப்படின்னு தெரியல, விஜய் டிவியில் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்க நான் சைட் ஆர்டிஸ்டே கூப்பிட மாட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி நீ டைரக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் கேட்டேன் சீரியஸா, டைரக்ட் ஒரு காமெடி மேல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ பண்ணி டிராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொன்னேன், நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணலான்னு சொன்னேன். சீரியஸான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ல சும்மா பாப்பாங்க பேசுவாங்க, அவங்களுக்குலாம் சொன்னாங்க இது கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு படத்தில் போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது எனக்கு ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்றாங்க. பட் அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்க சில என்ன சொன்னாங்க, அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இன்னும் இப்படி இந்த போனா இவன் இப்படி இருக்காங்க, இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா கொஞ்சம் ஃபேஸ் வேலையா போனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய அதான் அந்த மரம் மாதிரி இருக்கா, இந்த போய் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாக போனாங்க. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு வந்து பெரிய சந்தோஷமா இருக்குது. காந்தி கண்ணாடி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா ஒரு அன்பையும் அதோட அடுத்த பரிமாணங்களையும் விளக்கக்கூடிய ஒரு படமா. சரி, இந்த சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா அன்பு, அதன் பரிமாணம், அதோட அடுத்த கட்டம், இதை வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல நம்ம இதுவரைக்கும் நிறைய பாரதி கண்ணம்மா பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பாரதினாலே கண்ணம்மா ஞாபகம் வரும். இந்த படத்துக்கு பிறகு காந்தி கண்ணம்மா என்ன என்ன பண்ணி வச்சிருக்காங்க. காதல்னாலே காதல் சந்தியா பரத் ஞாபகம் வரும். எனக்கு இனிமே வந்து பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு காதல் நீ இருக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாரப்போற நேரத்தில் என்ன லவ் அப்படின்னு ட்ரெயிலர்ல கூட டயலாக் இருக்கும். லவ் தானே அது. அது எப்போ இருந்தாங்க, அது 18 வயசா இருந்தாங்க, 80 வயசா இருந்தாங்க, லவ் ஆல்வேஸ் லவ் தானே. அப்படி ஒரு அதான் சொல்றேன், பரத் சந்தியா மாதிரி எனக்கு இருந்துச்சு. பாலாசக்தி சாரும் அர்த்தனாமாவும் நடிச்சிருந்தது. அது நடிப்பு அறைக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து அப்படியே வியக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அம்மாவோட பொட்டன்ஷியல்ல ஒரு 10% கூட நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் யூஸ் பண்ணலங்கிறது எனக்கு வருத்தம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 படமாவது நடிகணும்னா, இங்க வந்து என்னன்னா அவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு சிறப்பா நடிக்கக்கூடிய. சரி, அர்ச்சனா அம்மா இந்த பக்கம் நடிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த பக்கம் பாலாஜி சக்திவேல் சார் அவங்க அடிக்கிற எல்லா பாலையும் 6 அடிச்சிட்டு இருக்காங்க.
மிக 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 பிரமாதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காந்திங்கிற கேரக்டருக்குள்ள நம்மளை சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா வந்து ஒரு ஒரு காதல் கதையை மையப்படுத்தின, ஒரு மெச்சூர்டு மையப்படுத்தின ஒரு படமா ஸ்டார்ட் பண்ற இடத்துல நம்மளோட தம்பி பாலா கதாநாயகனா உள்ள வர்றாரு. அது நான் வந்து இந்த கதாநாயகன்கிற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னன்னா நிறைய காமெடி பண்ணிட்டு திடீர்னு வர்றவங்களை வந்து கதாநாயகன் சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு அல்லது போடுறதுக்கு பயந்து கதாநாயகன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா கதாநாயகன் தான். இந்த படத்தோட கதாநாயகனா பாலா உள்ள வர்றாரு. ரொம்ப ரொம்ப அந்த உடல்மொழி தன்னை வந்து ஒரு 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 கதாநாயகனா வரணுங்கிறப்ப வந்து தன்னோட பிசிக்க என்ன மாதிரி ரெடி பண்ணணும், அதுலேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு உள்ள வந்து நடிச்ச மாதிரி இருந்துச்சு. மிக பிரமாதமா பண்ணி இருக்காரு. ஒரு ஒரு முக்கியமான வளர்ச்சி. நான் அதுல வந்து என்னன்னா இப்ப வந்து அவர் சின்னத்திரையோட பிரபலத்தோட நேரடியா சினிமா நோக்கி வரும்போது அது ஈஸியா இருக்கும். ஆனா அதுல வந்து அவர் வந்து ஒரு மிக கடினமான பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கடினமான விஷயம் வந்து என்னன்னா சக மனுஷர்கள் மேல வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்றது. சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறதோ, சக மனிதர்களின் சந்தோஷத்தை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறதோ விட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேல பல்லாயிரக்கணக்கான அன்புகள் வீசப்படும். நீங்க வந்து என்னன்னா நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களோட துறையில இருந்துட்டு அந்த துறையோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும்போது பிரச்சனை இருக்காது. நான் வந்து ஒரு துறையில இருக்கேன், என் சக்தியை மீறி நான் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு பண்றேன் அப்படின்றப்ப இங்க வந்து வண்ணம் ஆட்சி செய்கிறது. வண்ணத்துக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம பிரசிடண்டே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இங்க வந்து பாலிசியோடு எழுதுறவங்க இங்க உள்ளவங்க அவ்வளோ எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அந்த பேனாவுக்கு மிகப்பெரிய நெறிகளை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. காலங்காலமா அவங்க வந்து பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த அந்த விமர்சனத்துல அந்த சினிமா மேல இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும், அந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய பாசம் வெளிப்படும். ஏதாவது தவறுனா தவறை சுட்டி காட்டுற மாதிரி எழுதுவாங்களே ஒழிய வெறுமனே அந்த விமர்சனத்தை வந்து ஹைலைட் பண்றதுக்கான விமர்சனம் எழுதாத அத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. அதே சமயத்துல வந்துட்டு என்னன்னா சினிமா மேல வெறுப்பை கொட்டி ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு வீடியோ போட்டுட்டு வெறும் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனமா வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்துகிட்டு இருக்கும். காலங்காலமா உட்கார்ந்து பக்கமா எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களோடதான் வந்து நல்ல மக்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இங்க வந்து என்னன்னா அதோட ரீச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஏன் வண்ணத்தை வந்து அதிகமா பாக்குறாங்க. ஒரு படம் பத்தி சொல்லும் போது ஒரு ஹீரோவோட பர்சனலை பத்தி பேசப்படுற விமர்சனம் வந்து பெரிய விமர்சனமா மக்கள் மத்தியில போய் சென்று சேரும். ஏன்னா இங்க வண்ணங்கள் ரசிக்கப்படுகின்றன, அன்பு நிராகரிக்கப்படுகிறது. எப்போ ஒரு அன்பு பாதையை தம்பி வந்து எடுக்கிறாப்லையோ, இப்ப வந்து என்னன்னா இது வரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடியவே நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, விட்டுருவாங்க. ஏன்னா சின்ன பையன் பாவம் அப்படிங்கிற லெவல்ல ஒரு நடிகரா வந்து ஒரு கதாநாயகனா ஜெயிக்க ஆரம்பிச்சா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இவரு நடிச்சுட்டு பேசாம போய் வீட்டுல படுத்துட்டாலோ இல்ல குடிச்சிட்டு படுத்துட்டாலோ இவர் மேல எந்த கேள்வியுமே இருக்காது. அவர் அப்படிதான் அப்படின்னு சின்னதா வந்து இவர் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த நல்லது செய்யறதை பத்தி அவ்வளவு கேள்விகள் வரும். இங்க சமுதாயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கு. நீ என்ன பெரிய நல்லவனா, இது வந்து மிகப்பெரிய முரண். இந்த முரணை வந்து ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. இதுக்காக வந்து இந்த சமுதாயம் வந்து நல்லவர்கள் நிறைந்து இல்லையா அப்படின்னா நல்லவர்கள் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிட்டு 10 பேரை திட்டிட்டு இருப்பான், 10 பேரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். 80 வயசுல ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்த ஒரு நடிகர் அவர் போகும்போது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பத்தி 500 கேள்விகள் கேட்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப்ல வந்து அவ்வளவு பிரின்சிபலா வாழ்ந்தாரு, அவரால் யாருக்கும் எந்த கடிதமும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்த சால்வையை தூக்கி போட்டாருன்னா அதுக்கு வந்து ஒரு 5000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க.
அதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இவர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது கிடையாது. 80 வயசு நம்ம வீட்டுல உள்ள ஒரு தாத்தா, ஒரு 25 வயசுக்கு மேல உள்ள ஒரு தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதுதானே நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு மூத்த கலைஞன், அவங்க வந்து அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது. அவர் இஷ்டப்பட்டா அந்த சால்வையை போட்டுக்கலாம், இல்லாட்டினா போடாம தூக்கி போட்டுடலாம். அதுக்கும் வந்து அந்த பெரிய கலைஞர் வந்து உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பார். விளக்கமே கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த வண்ணத்தை மட்டுமே மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊரா இருக்குது. அதாவது அந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த பாலா மாதிரியானவங்க வந்து ஒரு சில பேர் இப்ப வந்து என்னன்னா இவரு சக மனிதர்கள். ஏன்னா ஏன் நான் அன்பு பத்தி பேசுறேன்னா இந்த படம் அன்பு பத்தி பேசுது. இந்த படம் வந்து அன்பு பத்தி பேசுது. நான் அதுக்காகவே இதை பேச வேண்டியதா இருக்குது. சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நடிகர் வர்றான், புகழ் வெளிச்சத்தோட வர்றான் அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதுனாலேயே இவங்க தங்களை பெரியவங்களால் நிலைநாட்டிக்கலாங்கிறது ஒரு கருத்து. இந்த கேள்வியை இவங்களால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க வார்டு கவுன்சிலரை கேள்வி கேட்க முடியாது. குழாயில தண்ணி வரலாம்னா அந்த கவுன்சிலருக்கு அவங்களால அந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனா என்ன பண்ணி பண்ணுவாங்க, என்ன பசியில உள்ளவங்களுக்கு எல்லாம் பாலா சாப்பாடு போட்டாராம காசா அவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஏன் இங்க போய் போடலன்னு கேள்வி கேட்பாங்க. அவருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்த யாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும். அவர் வந்து அடிமட்டத்து மக்களை பார்த்து வந்திருக்கிறதுனால ஒரு சாப்பாடு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரு, அவரை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியில இருந்து சொல்றேன். புகழ் வெளிச்சம் சர்வரா அவர் மேல வீசப்படும் போது அடுத்தது வந்து இமிடியேட்டா விமர்சனம் வைக்கப்பட இருக்கும். அந்த விமர்சனம் வந்து என்னன்னா அது உங்களை தாக்குறதுக்காக இருக்காது, அவங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இருக்கும். ஸோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரா கதாநாயகனா உங்களை வரவேற்கிறேன். சக மனிதர்கள் மேல நீங்க காட்டக்கூடிய அன்போ பாசமோ அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் சக மனிதர்களோட அன்போடையும் வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு ஒரு அடையாளமா பாலா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வெற்றி இது மாதிரியான சாதாரண மனிதர்களோட மிகப்பெரிய வெற்றி இந்த காலகட்டத்தில் 2025 சக மனிதர்கள் மேல அன்பை செலுத்தி வெற்றி பெற முடியுங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கோ இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ இருக்கும். கலீல் ஜிப்ரான் சொல்லுவார் ஆன் லவ் அப்படிங்கிற ஒரு கருவியிலிருந்து அன்புகளை அழைக்கும் பொழுது அதை பின்தொடருங்கள். அந்த பாதை வந்து கரடு முரடாக இருக்கும், உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடியதா இருக்கும், பின்தொடருங்கள். அன்பு உங்களை அடைக்கும் பொழுது அன்பை நம்புங்கள். அது உங்களை நெருக்கும், உங்களை நெருக்கி போடும். அன்புடனேயே இருங்கள். நீங்க வந்து அன்புகிட்ட இருந்து நீங்க வந்து நிறைய அன்பை கொடுக்கும் போது அன்புகிட்ட இருந்து நீங்க எதையுமே பெற முடியாது. நீங்க ஃபைனலா அன்பை மட்டுமே பெறுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த அன்பு வந்து உங்களை வந்து சிலுவையில் அறையும் மிகப்பெரிய நகைக்கீரல்களை கொடுக்கும். அந்த நகைக்கீரல்கள் அன்பினால் ஆனவை. அதை பத்தி கவலைப்படாதீர்கள். இது வந்து கலீல் ஜிப்ரானோட கவிதை என்னைக்கோ படிச்சது, அதை நான் சொல்லணும்னு சொன்னேன். ரொம்ப அவையில போயிட்டோம்னு நினைக்கிறேன். தம்பி ஜெயிக்கிறன் வந்து சகதியா இருந்து தயாரிப்பாளராக வர்றார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நிறைய புது தயாரிப்பாளர்கள் வரும்போது திரைப்படத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணுவேன்னா சிலையோட தான் கம்பேர் பண்ணுவேன். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நான் ஒரு 5 கோடி ரூபாயில ஒரு படம் எடுத்திருக்கேன், இது எவ்வளவு கவர் பண்ண முடியும். நான் ஒரு 10 கோடி ரூபாயில ஒரு படம் எடுத்திருக்கேன், இது எவ்வளவு கவர் பண்ண முடியும்னா ஒரு ப்ரொடியூசர் வருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க வந்து ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கல, நீங்க ஒரு சிலையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட வந்துருச்சுன்னா அது சிலை. சப்போஸ் எனக்கு ஒரு கண்ணு சரியா வரல, காது சரியா வரலன்னா அது கண்ணு தான், அது சிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தயாரிப்பாளர்கிட்ட பேசியிருப்பேன். ஒரு சிலை வடிக்கக்கூடிய சகதியே தயாரிப்பாளராக வந்திருக்காங்க. கண்டிப்பா இவர் வந்து திரைத்துறையில வந்து நிறைய சிலைகளை நிறைய திரைப்படங்களை அந்த மாதிரி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள் அவருக்கு. விவேக் நர்வின் அவங்களோட இசை நம்ம வந்து 2 சாங் போடுவாங்கன்னு நினைச்சேன். இந்த பொய்தரவுல அந்த சாங் வரும் பொழுது இந்த படத்தை பத்தி பத்திரிகையாளர்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். சில காரணங்களால வந்து அந்த சாங் போட முடியல. வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனோட கடைசியில வந்து அந்த சாங்கை இது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிகச்சிறப்பா எல்லாருமே இதுல வந்து பணியாற்றி இருக்காங்க.
பாலாஜி சக்திவேல் சாரோட நண்பராக நடித்திருக்கக்கூடிய அமுதவாணன்லேருந்து ஆரம்பிச்சு கதாநாயகிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை தந்திருக்காங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பேசுவதற்கு போகலாம்னு சொன்னோம். அந்த வாய்ப்பு எனக்கு போச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கு அந்த படம் நடக்காம அடுத்ததான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் இருந்து அதே மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் டூ எனக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும்போது ரணம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. என்ன பண்ணுறேன் அப்படின்னு, இன்னும் நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்ணுறேன் இல்லை இவ்வளோ அப்படின்னு சும்மா பண்ணணும் ஆசை யாரும் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா சரி நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்படின்னாரு. இது என்ன கேரக்டர் வரும்னு கேட்டேன். என்ன கேரக்டரா? இல்லடா இது ஹீரோவா பண்ணலாம்டா. ஹீரோவா நீலாம் இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணணும்னு கேட்டேன். இல்லை நான் சொல்றேன் அப்படின்னாலும் நான் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ண ஒரு ஷோல வந்து லாரன்ஸ் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லடா நீ ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி லாரன்ஸ் கேட்கறேன். அப்படி சரி சொல்லி இல்லை எனக்கு ஆசை எனக்கு ஹீரோ ஆசைண்ணா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ நடக்கு நம்ம மூஞ்சிக்கலாம் மூஞ்சிக்கு பார்த்துட்டோம். எப்படி நடக்கணும் நடக்காதுன்ற யோசனை நடக்கணும். ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காமிச்சு ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் ஹீரோ ஆக்குறா நீ ஏன்டா ஹீரோ ஆகுறது நான் ஹீரோ ஆகணும் நீயே ஹீரோ ஆகுறது அப்படி சொல்லி என்ன சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எதுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க, தம்பியை வந்து ஹீரோவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு. ஹீரோவானா ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. நான் நீ ஹீரோவானு சொன்ன ஓகே பண்ணது ஓகேன்னு சொன்ன தெரியுமா ஒரு லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னாரு நீ நல்லா இருந்தனா என்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மேடம் சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம ரொம்ப சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃபன் என்னால் கால் பண்ணி இல்லைடா என்னை வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி என்ன வச்சா என்ன சொல்றேன் அப்படின்னு. ஆமா தூக்கிட்டு வாங்க செல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் வரணும் என்னோட ஒர்க் பண்றேன். எனக்கு அவருக்கு வைக்கலாம் கேள்வி எனக்குலாம் எப்படின்னா அவருக்கு வைக்கலாம் கேள்வி எப்படின்னா உன்னை வச்சு பண்றதா சொல்லுவாரு. கதை சொன்னேன் பாலா வைக்கிறீங்களா மாதிரி கேளுங்க அதான் உன்னை வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா ஜெயகரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ஜெயகரன் ப்ரோதான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க இருக்கட்டும் அவங்களாலே ஒரு 5 லட்சத்துக்கு மேலே எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டார அந்த மாதிரி நடக்க வேண்டாம் கவர்மெண்ட் ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் கடைசி போடுறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். ஏன்னா வந்து எதிர்பார்க்கணும் இல்லாமல் சில பேர் வருவாங்கன்னா அது நான் முதல் பிரதர் வந்து ஜெயிக்கன் பிரதர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஷெரீஃபனும் நிறைய பேசுவேன் என்ன பண்ணுவேன். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் செம்மையாக இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் பிராண்ட் நான் சொன்னேன் பாலாஜி டீம் சார் கேளுங்கண்ணா. ஆனால் அவர் நம்ம நான் ஹீரோ நடிக்கலாம் படத்தில் எப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாலும் படமே ரொம்ப பெருசாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி பிரபு ஷெரீஃபன் போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோன்னு கேட்டாலும் ஆஹா அடுத்துச்சு வைக்கிறாங்களே ஹீரோன்னு கேட்டப்போ என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வச்சேன். பட் பாலா அப்படின்னாலும் டபுள் ஓகே கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னேன். ஏன்னா சார்ல ஒரு மிகப்பெரிய லிஜெண்ட். அவங்க பார்க்காத வேற இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோல கிடையாது, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன ஒரு ஆளா மதிச்சு எனக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காமெடி கண்ணம்மா தான் இந்த படத்தோட மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது அர்ச்சனா அவங்க படத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா கதையை கேட்டோன்னு அர்ச்சனா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனா, ரொம்ப நன்றி. நான் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்குறேன், என்ன சொல்றதே தெரியல. இந்த 2 விஜய் சொல்லி நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் தப்பாது சீரியஸா. அதான் என்ன நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சான்ஸ் இல்லைன்னு கேட்டால் நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுட்டேன், நான் வச்சுட்டேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா
எல்லாமே கதை வந்து கேட்பாங்க. நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸில் வந்து இவங்க கதை கேட்பாங்க. டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சுன்னா கதை சூப்பராக இருக்கும். ரமன் டேரக்டர் வந்து படம் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோம்னா வருவாங்க. வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோம்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி படம் கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷனாக போயிட்டே இருக்கும். கதை சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, யார் ஃபீல் பாலா ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஹாலில் வெயிட் பண்ணுவோம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ண 51வது ஆள் லாஸ்ட்டாக வந்தாங்க தான் ரிலாக்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ கேட்டாங்க கண்டிப்பாக பண்றேன் அப்படின்னு சொன்னோம். அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எந்த பார்க்கறதுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கன் ஃபீலா இன்ஃபினிட் காம்பிச்சு இந்த பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் வீட்டில் மறக்க மாட்டேன். நம்பிக்கை கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறைய ஸ்பூர்த்தியாக பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ராரு. நீங்க எனக்காக பண்ணுங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து என்ன ஃபிலிம் எப்படின்னா ஓகேவா இருப்பேன் பார்ப்பாங்களா ஏற்றுப்பாங்களா அப்படின்னா இது மாதிரி நம்ம ஆக்டிங் கிளாஸ் தான் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ண ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னேன் இல்லை நான் சூப்பராக காட்டுறேன், நான் செம்மையாக ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படி தான் இருக்கும். என்னை வந்து ஓகே நான் என்னோட இன்ஃபீரியா கமிக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது பக்கம் ஓகேவா நம்மளும் ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காட்ட வச்சதுக்கு பாலாஜி ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. அண்ணா எதுக்கு உட்காந்து பயமா இருக்குண்ணே, ஓகே. அடுத்து வந்து எடிட்டர் சிவனந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃபன் எப்படின்னா படமாக ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃபன் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டில் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டி என்ன வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி எதுவும் நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி கட்ட வரப்போகுது, என்ன வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய நிஜம் நிறைய படங்கள் பார்த்து அதிகாரம் மட்டும் காப்பி ரசிகம் மரப்பட்டுறாங்க சார், நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள் போக எடிட் வந்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சரி இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கணும் வந்து சிவனந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வச்சிருக்காங்க. அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஒரு எடிட்டர் வரணும்னு அவசியமே இல்லை. பட் உங்களுக்கான ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் இந்த சரி பண்ணலாம், அவரும் பைக்ல உட்காந்து இல்லிபுட்லாம் பிடிச்சிட்டு இந்த ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிவனந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆபரேட்டர் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே டக்கு டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க, சின்ன சின்னதாக சூப்பராக, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ, அவர் வந்து கலக்கிருப்பாரு. அவர் வந்து கபடி படத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவர் கூட நடிச்சிருக்கிற ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா, அவங்க 2 பேருமே கலக்கிருக்காங்க. உட்காருங்க, ரொம்ப பயமா இருக்கும் எனக்கு. சரி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துட்டு சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 4 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4 படங்கள் வருதுன்னா ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட்நைட் படத்துல வந்து நிறைய படத்துலேயுமே அந்த பேர் வந்துட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொன்னோம், நல்லா நம்பவே முடியல, நம்ம படத்தை அவர் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம் அதெல்லாம் மைண்ட் இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பினவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே படத்துக்கு முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்டீவர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான். ஸோ அவருக்கு கிரெடிட்ஸ் போகிறோம். எனக்கு அவனும் நிறைய வருஷம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இவங்க 2 பேர் தான் வந்து சரி பண்ணதுக்கு பேக்ரவுண்ட். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், அந்த மாரினா கூட மாரின்னு ஒரு பையன், இன்னும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் பிரதர் இசக்கி பிரதர், அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்தால் உதயகுமார் பாலாஜி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டராக மாறி ஒரு 12 பதினேழு தசவதாரம் படத்தில் கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் இருந்தால், திடீர்னு பார்த்தா சஜஸ்டண்டாக இருப்பார், திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர்லாம் படத்தில் பண்ணுவாருங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. பாத்தீங்களா பரவாயில்ல, நான் சொல்லுறேன். உதய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணியாகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இல்லையா உங்களுமா பரவாயில்ல, எல்லாரும் வரதான் கூப்பிட்டு வராரு. இன்னொரு வேற நீங்க ஒன்னும் வரதான் காலைல கூப்பிட்டு வராரு. நன்றிங்களா.
10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு போகிறேன், மறந்துட்டேன், சாருங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. இந்த படத்தை கண்டிப்பாக கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூல இறக்கும்போது உட்காரணும் அவசியமே இல்லை, அவங்க கூடவே உட்காந்து தலையில் அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க, தலையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்கிறேன், அதெல்லாம் தாண்டி என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான். அபினேஷ் அண்ணா நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு, அப்புறம் கீழே உட்காந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணுறாரு நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கணக்கு வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தேங்க்யூ பண்ணேன். சாரி இந்த மாதிரி இடத்துல தப்பாக எடுத்துக்காருங்க, முதல் படம் சாரி. அப்புறம் அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. இரவு பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனலாக பேசலாம், சாரி, தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இருக்கும். எல்லாமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியாவில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆசைப்படுறாங்க. ஆனால் சிவகார்த்தியின் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆனாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியின் மாதிரி ஆகணுமா, என்ன ஆகணும்? இன்னொன்று, சமீப காலமா எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்து அதை வந்து எப்படி செயல்படுத்துவீங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. கண்டிப்பாக முதல்ல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஆளுங்க. அவங்களாம் வந்து இடத்துல இருக்காங்க. நான் இப்போ தான் முதல் காலம் வைக்கிறேன். அவங்க மாதிரிலாம் அவர் சொன்னாரா, அது நானும் பார்க்க சொல்றேன் சொல்ல, நானும் ஆர்வம் இருக்கிறேன். நீங்க சொல்றீங்க அவங்கெல்லாம் மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம கூட முதல்ல கால எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க கூடலாம் நம்ம நிற்கலாம் முடியாது, அவங்களாம் எவ்வளோ பேர் இடத்துல இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன், அது நீங்க எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டாக வந்து போய் இந்த படத்தை சேர்க்கணும் மாதிரி சேர்க்கணும். அப்புறம் அந்த பாலா அந்த உதவி முறையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவ் எழுதுனா அதை பார்த்துட்டு நிகழ்ச்சிகள் கரெக்டாக நல்லா கிடைக்கும். அப்போ என்னை தவிர இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிரச்சனைனால தான் நான் நிற்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு தகுந்த நான் அந்த மக்களுக்கு பண்ணல. நீங்க மட்டும் எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களே, எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தியானம் பண்றீங்களா, எப்படின்னு கேட்கறேன். இல்லைண்ணா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் இந்த படம் எடுக்கிறேன்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டரில் பார்க்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த படம் நம்பி ஒரு யூடியூப்ல வீடியோ வந்தோம்னா அதை பார்க்குறாங்க. இல்லை வந்து ஒரு ஷோ வர வெளியே ஒரு ஓப்பன் பண்ணால் மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்க திருப்பி கொடுக்குறதுனா ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்கள் நிற்கிறோம், மக்கள்கிட்ட யார் நம்மளுக்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிற்கிறோம். அவங்க தான் விஷயம். மக்கள் கூட பிச்சைக்காக நாங்கள் நிற்கிறோம். மக்களுக்கு நான் செய்யறதா மாற்றம் கிடையாது. அவங்க பண்ண எனக்கு பண்ண வேணும், அவ்வளோதான். யாருக்கும் அகேன்ஸ்டா பண்ணல. சொல்லுங்க, யாருக்கு அகேன்ஸ்டா பண்ண? வறுமைக்கு அகேன்ஸ்டாக பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற அகேன்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணேன். நான் இப்போ இல்லை, நான் அமுதனுக்கு தெரியும். நான் ஆரம்பத்திலேருந்து 2003 அவங்க ஒரு 1500 செலவு பண்ணுவேன். அவங்களுக்கே தெரியும். ஆரம்பத்திலேருந்து அப்படிதான். அப்படி எகேன்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம கருத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே. மற்றபடி ஒன்றுமே இல்லை. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதின மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு விரிவாசம் என்ன டைரக்டர் ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா, என்ன மாதிரி இது? அது டேரக்டரே பேசுவாங்க, உங்க டைரக்டர் சார். சார் ஆமாம் சார், என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவரு முன்னாடி பண்ண 60 வரை எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபம் ஒரு லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோ மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியா சார் பண்ணிருக்க அந்த கேரக்டருக்கு, அந்த காந்தியோட கேரக்டரை அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில் நம்பப்பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது. அதுக்கு கண்டிப்பா பண்ணிடணும் நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார். சார் சார் ஆமா சார்.
இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அதுல பின்னாங்க நடிகை ஃபீல்டர் உள்ளவங்களா புதுமுகமா? ரெண்டாவது, சரி இவ்வளவு பேர் பின் வாங்கலாங்கிற நம்ம பாலாவும் மாத்தலாம் ஐடியா இருந்துச்சா? இல்ல சார், அது டெஃபினட்டா இல்ல சார். மூணவில் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம்? ஒரு சக்சஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயும் நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும், யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு 6 ஐ திங்க் 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார். இந்த ரமன் ஒரு திறமை சரி அடுத்தது என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போக வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் எடுக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார். இது நடந்துகிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதை வந்து அதுக்கானது அதுவே தேடிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரமன்ல கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடி கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானது அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணனாலும் கண்டிப்பா பாலா நானும் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம் சார். சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் ரிவ்யூ பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும்போது இங்க ஃப்ரேம் வைக்கும்போது பாலா என்ன சொன்னாரு, என்ன ஒரு மாதிரி வைப் ஆகிடும் எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருந்தீங்க, அப்போ கொடுத்த ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். இப்போ ஹீரோ ஆன பிறகு கேரவன்லாம் கொடுத்தவங்க ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலா நான் கேரவன் இருக்க மாட்டேன், வெளியே கேரவன் 20 பேர் போறாங்க. எனக்கு தனியா இருக்கா கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி கேரக்டர் கொடுத்தோம்னா என்னால தனியா இருக்க முடியல. நான் எல்லாரும் ஒன்றா இருப்பேன். நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே விதத்துக்கு ஜாலியாக இருப்போம். மேக்ஸிமம் கேரளால இருக்க மாட்டோம், ஸ்பாட்ல தான் இருப்போம். இப்போ வந்து நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு இது அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நான் இன்ஃபீரியர் காமிக் சார். அதான் ரொம்ப அதே சார். பாலா வந்து மோகசார் நம்ம மீண்டு உடஞ்சுது அங்கதான். பாலாஜி முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டின பாலாஜியை. அவன் அழகாதான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு, செம்ம அழகு சார். அவன் இப்ப இல்லை, அவன் அப்பா சொன்னது அழகுதான். அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும், பார்க்குறவங்களுக்கு கம்மி குளிர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணோம் சார். நாங்கள் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலாகிட்ட சொல்லிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓவர் பண்ணி மானிட்டர்ல காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவர் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சாலும். பாலா சார் கேக்குது எங்க ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் சார் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைம்ல ஒரு வித்தின் 10-15 டேஸ்ல வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சீரியஸா எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாவே இது ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். சரி 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்கு. சரி முன்னத்து நாள் 27 பிரஸ் மீட் வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணதுதான். மாநாடு நடத்தினாரு விஜய் 2.0. ஓகே. மாநாட்டுல பாலாவுக்காக காந்தி கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போச்சா தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா, டைரக்டர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்ல 1000% இது எங்க நாலேஜே கிடையாது.
டு பி ஃப்ராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவ் இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்கள் பண்ணிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃபுளுசஸ் உள்ள இறங்கியிருப்பாங்க. சோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்க எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நீங்க பண்ற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியுங்க. இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டிங் எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க, அந்த சேனல்ல கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்றீங்க? நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய இல்ல நீங்க அப்படிதான் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்க குறிப்பிட்ட எந்த சேனல்? உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க? எல்லா சேனலும் 13 சேனலா கொடுத்தாங்க. நேத்து தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இல்ல கொடுத்துருக்காங்க. அதிகமா பிகினர்ஸ்ல தான் போயிருக்குது. ஓ பிகே அப்படி சொல்றீங்க. பிகினர்ஸ் அதான் பிரச்சனை. ஹோஸ்ட் பண்ணுவோம், காசு கொடுக்குறோம், ஹோஸ்ட் பண்றேன். நிறைய வீடியோஸ் அதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான் இல்ல வந்து அங்க மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிதான் கிடையாதுண்ணே. அவங்க யாருக்கு வேணும் எனக்கு காட்டுங்க, நான் கூட சொல்றேன், மெசேஜ்ல கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோ அவங்க எடுத்து இதை போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியும் பாலா கால் பண்ணா பேசுவாங்கன்னு. அதான் பைக் அவங்கள்ட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட கொடுங்க. சொல்லுங்கண்ணே. நீங்க போன் பண்ணாலோ உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் அதர் எல்லாமே இப்ப காணாம போயிட்டாங்க. சோ அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு யார் ஃபோன் பண்ண இருக்கணும். இங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நம்ம இடத்துல இல்லைண்ணே. அதெல்லாம் அப்படி மதிக்கிறேன் நான். ஏன்னா இங்க நான் ஆடியன்ஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன், பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன். இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன அந்த வீடியோ எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனும் கிடையாது. இங்க இருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். அப்படி எதுவும் விஷயம் கிடையாது. இங்க எனக்கு திரும்பி ஏதாவது ஃபேக் வீடியோ பார்க்கறதுக்கு நினைக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு சொல்லிருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் தான் காலையில விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்க. இது ஆக்சுவலா அவருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அண்ணனோட படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவர் தான் வரல. நாளைக்கு ஆடி மாசம் கண்டிப்பா வருவாங்க. எனக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா கொஞ்சம் ஷூட்ல மாட்டிக்கணும். அதான் சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒன்னு கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து he was very happy. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்காரு, அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே he got appointment. ஸோ நாங்கள் போயிட்டு அவரை பர்சனலா மீட் பண்ணோம். ஸோ பர்சனலா மீட் பண்ணி பேசின உடனே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். தம்பி வந்து நம்பி வரான், ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் he just sent. so far he is in contact. ஸோ அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார் செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படம் இருக்கு. அதுக்கு போட்டு நீங்கள் கலாருங்க முருகதாஸ் டைரக்டர். இந்த தேர்வு வந்து நேருக்கு நேர் முடிவு பண்ணிருக்காரு. எப்படி அவ்வளவு தைரியமா அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார். அதனால தான் ஆக்சுவலா நான் சொல்றேன் எனக்கு அது தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே இந்த கட்டுல ஒரு பெரிய படம் வருது. ஐயோ அதை எப்படி தெரிய போறோம். அதுதான் நான் சார் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸ் கொண்டு வரணும்ன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசா இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டு கூட வந்து செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னா, நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம். 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க, பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன், சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டேன். சக்திவேலன் சாருக்குள்ள தெரியாது.
திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5 ஒரு ஒண்ணுமே புரியல சார். இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறேன். என் பக்கம் திரும்பிச்சு பாரு. சீரியஸா சொல்றேன், 7 நாள் ஆகுது. எல்லாமே இப்பவுமே அந்த வேலை போயிட்டு இருக்கு. ஓடிட்டாரு. இப்ப முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானே இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுறேன். ஆனா எப்படி 5 சொல்லி ஆப்ஷன் நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ. அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க விரும்புறோம். இதை சொல்லிதான் சால்வ் பண்ணாங்க. ஏன்னா இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னா, ஐயோ அண்ணன் மீடியா, ஐயோ அண்ணன் எவ்வளவு பெரிய அவங்க தேட்டர் எவ்வளவு பெரிய படம் வரும், அது மாதிரி எப்படி நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி அடுத்த படம் வரும் அப்படி வருவா வரா அப்படின்னு சொல்லிதான் நான் ஆஃப் பண்ணேன். அண்ணே அண்ணே சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன். அண்ணன் வந்து வேற லெவல்ல நம்ம அண்ணன் வரும், எங்க படமும் ஜெயிக்கிறேன். காந்தி கணக்கு கேள்விப்படுவாரு, காந்தி கண்ணாடி அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி. அவரும் காந்தி சார், போட்டிருக்க கண்ணாடி சார், அதான் கதை சார். ஒரு நிமிஷம், அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்டலாம். அவன் அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால சொல்லுங்க கேளுங்க. அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இது கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்து தான் நான் படத்துக்குள்ள வந்தேன். அதுவும் பாலா யாரும் ரிஜெக்ட் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, எனக்கு தோணவே இல்லை ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோனா பண்றோமா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை. சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி இருக்கிறத பண்ணுறதுல எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ. அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்கலாம். கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மேம் வாங்க மேம். வருவாங்க மேம், இங்க வந்து பேசுறதா அங்க ரெக்கார்ட் ஆகும் மேம், ஆடியோ. ரொம்ப ரொம்ப பயபக்தியோட நிக்க வைக்கிறாங்க உங்க முன்னால. சொல்லுங்க மேடம். பானுமதி மேடத்தை பத்தி நீங்க அவ்வளவு புகழ்ந்து பேசுனீங்க. இப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளவு திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்ல? நிறைய பேர் லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராகவே ஆகிறது இல்லை. என்ன காரணம், என்ன தடை? நான் எங்க ஒரு தடவை கேளுங்க, எனக்கு ஆசையா இருக்கு. பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க இந்த தேட்டர். அவங்க வந்து சகலகலா வெள்ளிமாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆர், ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்ட அளவுக்கு தைரியமானவங்க. சமீபத்துல வந்து ஹீரோயின் எல்லாம் கொஞ்சம் காணாம போயிடுவாங்க, டைரக்டரே ஆகிறது இல்லை. என்ன காரணம், அவங்க தடுக்குது யார்? டைரக்டர் ஆகிறது இல்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை படங்கள் பண்றாங்கிறது என்னால் அதை சொல்ல முடியும், ஏன்னா யாராலையும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்போ வந்து சினிமா ரொம்ப உண்மையா இருந்திருக்கு. எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளின், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அவரு நேரத்துல. ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடிச்ச மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டிகேட்லயும் சில டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னும் டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப இந்த ஒரு 10-15 வருடங்களா தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பாரதி அம்மா டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்ப இன்னொரு சைக்கிள் வருதுன்னா அவங்க நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க, சில நேரத்துல அவங்கள மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த பரட்டை என்ற அளவு சுந்தரம் படத்துல தனுஷ்க்கு அண்ணா நடிச்சீங்க. அவர் வந்து வளர்ந்து இருந்த காலத்துல வந்து நீங்க பண்ணீங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட பாலாவுக்கு அண்ணா மாதிரி பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பாத்தீங்களா படப்பிடிப்புல? இன்னொரு நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வந்து வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான்.
அந்த ஒற்றுமையே இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்டா. நான் பாலாவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன். ஹி இஸ் டூ இண்டிபெண்ட். அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது. ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாலாவோட இது. அது நான் ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு. அவரு மாதிரி அவரு நடிச்சு அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பாரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ.